இலக்கியா இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக, அவங்க கிட்ட நாடகம் ஆரம்பிச்சுடுறாங்க. அதாவது இந்த அஞ்சலியா இருந்தாலும் சரி, வந்திருக்கிற அந்த போலியான அப்பா, அம்மாவா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியா நம்பிட்டா எல்லா வேலையும் ஈஸியா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களோட வேலை வந்து சுலபமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா, இலக்கியா போடுற ஸ்கெட்ச் இவங்களுக்கு சுத்தமா தெரியாம போயிடுச்சு. இவங்கள கையும் களவுமா பிடிக்கணும். யார் அனுப்பிச்சது, என்ன, ஏது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இலக்கியா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா கிட்ட ஒரு சரியான ஆதாரம், அதுவும் கையும் களவுமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரும் வந்து சிக்கிக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம இலக்கியாவோட கால்ல விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்க போறாங்க. "என்ன விட்டுருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மன்னிப்பு கேட்டு, நம்ம இலக்கியா கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஆகி ஓட போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, இங்க போடுற டிராமால அவங்க எல்லாருமே நம்பிட்டாங்க. அதே சமயம் நம்ம கௌதம் ஒரு பக்கம், ஜானகி ஒரு பக்கம், "என்னடா இது இலக்கியா இப்படி பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. இந்த பைரவி இருந்துட்டு, "இந்த இலக்கியா ஏன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே." அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் உண்மையிலேயே கௌதமோட அப்பா, அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நல்லாவே தெரியுது. ஆனா இவ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ அடுத்ததா நம்ம இவங்க அதாவது அவங்க 2 பேரும் இருக்காங்க இல்லையா? போலியான அப்பா, அம்மா அவங்க இருந்துட்டு சரி மருமகளே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வேலை ஈஸியா முடிய போது. நீ என்ன பண்ற? கௌதம கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இனிமே பிரச்சனையே கிடையாது. அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள ராஜா மாரி, ராணி மாரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க கௌதம. கௌதம் நான் சொன்னது நடந்துச்சா இல்லையா? இப்போ அவங்களோட மோட்டிவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள இந்த வீட்ட விட்டு கூட்டிட்டு போணும். அதே மாதிரி உங்களோட சேர்த்து என்னையும் அந்த வீட்ட விட்டு கூட்டிட்டு போணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான் அவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. இத்தன வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வராதவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி உங்கள பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லாம உங்கள பார்த்துக்கிட்டவங்கள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளா வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சிருக்கணும். ஆனா, அவங்க என்ன பண்றாங்கன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. இங்க கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பண்றது சரியில்லவே இல்ல. இதுல இருந்தே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். அவங்க 2 பேரும் உங்களோட போலியான அப்பா, அம்மா. அதாவது உங்களோட அம்மாவே கிடையாது, அப்பாவும் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா புரிய வச்சுர்றாங்க. இப்போ இந்த அதாவது அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் ரெடி பண்ணு அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம ரெடி பண்ணி குடுத்துடுறாங்க. இந்த அஞ்சலி இருந்துட்டு, "எப்பாடா வேலைலாம் சுலபமா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் ஒரு 2 நாள், 3 நாள் பொறுத்துக்கிட்டா போதும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டாங்க. ஏன்னா, நம்ம இலக்கியா சொல்றது அந்த மாரி, இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு 1 நாள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்துக்கிட்டும். அதுக்கப்புறம் நானும் கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, "கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்துர்றோம் அத்த." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 1 நாள் டைம் கேட்குறாங்க. இப்போ அந்த ஒரு டைம்னால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு, அசாத யாருக்குமே தெரியாத மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, குடுகுடுன்னு ஓடி வந்து, அவங்க 2 பேரோட ரூம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து தூள் கிளப்பிட்டீங்க போங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாம, கௌதம எப்படியாச்சும் இங்கருந்து கூட்டிட்டு போயிடுங்க. டபுள் பேமெண்ட்டா தரேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலி இருந்துட்டு, அவ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா அங்க என்ட்ரி குடுத்து, அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களோட சுயரூபத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு வேஷத்தையே போட்டேன். இப்ப மாட்டிக்கிட்டீங்களா? இந்த ஒரு ஆதாரத்த வச்சு உங்க 3 பேரையும் அதாவது 2 பேர தான் முதல்ல விரட்டியிருப்பேன். ஆனா அஞ்சலி சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. 3 பேரையும் விரட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இலக்கியா வந்துட்டு பயங்கர கோவத்தோட சொல்லிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.